கர்த்தருடைய வார்த்தையின் உங்கள் வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு நான் நடத்த இருக்கிறேன். ஏனென்றால் நான் எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் திரும்பி ஜெபத்துக்கு வரும்போது அந்த நம்முடைய மைண்ட்ல அந்த அரண்ல இருக்கக்கூடிய அந்த கோட்டை உடையாம அவிசுவாசத்தோட ஐயோ பாஸ்டர் இருக்கு அங்க வலிக்குது இங்க வலிக்குது பிள்ளைக்கு இப்படி அப்படி நானும் இவ்வளவு காரியங்கள் சொல்லியும் மண்டை என்ன செய்யல இங்க உட்கார்ந்து இருக்கும்போது ஏன்னா இந்த மனக்குதிரை எங்கேயோ போயிட்டு இருக்கு, வீட்டிலேயோ வேலை இடத்துல போயிட்டு இருக்கு. அல்லையா? அதனாலதான் சரி, ஏன்னா எப்படி நம்முடைய வார்த்தையில வல்லமை இருக்கு அதை தெரிஞ்சு கொண்டோம் என்றால் நம்முடைய வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும் என்பதை என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள முடியும். அல்லையா? அதனால நான் ஒரு என்ன எம்மாத்திரம் நான் ஒரு அற்பன் என்று என்ன அப்படியெல்லாம் பேசக்கூடாது. நான் ஒரு எம்மாத்திரம் நான் ஒரு அற்பன், அதையா நீங்க விசுவாசிக்கிறீங்க? புரியுங்களா? அதான் நீங்க விசுவாசிக்கிறீங்க இல்ல. வேதவசனம் என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியர் 4:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 கொரிந்தியர் chapter 4 verse 13. 2 கொரிந்தியர் 4:13 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று. பாருங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நீங்க அற்பன், நான் எம்மாத்திரம் அற்பன், அதையா விசுவாசிக்கிறீங்க? அதையா பேசுறீங்க? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? விசுவாசித்தேன் ஆகையால். எதை விசுவாசிக்கிறீங்க? உங்க மனசுல ஒரு தீர்மானம் பண்றீங்க, எதை விசுவாசிக்கிறீங்க அதைத்தான் என்ன செய்யணும், பேச வேண்டும். பின்னால் கடைசியில பார்த்தா விசுவாசித்தோம் ஆகையால் பேசுகிறோம். பாருங்க, அதே வசனத்துல பின்னால் போட்டுக்காரு பாருங்க, விசுவாசத்தின்படியா நாங்க பேசுகிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இல்ல பிரதர், சும்மா ஒரு விளையாட்டுக்காக நான் சொன்னேன், ஒரு ஜோக்காக சொன்னேன் அப்படின்னா இந்த சும்மா என்ன சொல்றதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? புரியுங்களா? வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, சும்மாந்து சொல்லி அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா அப்படி பேசுது என்பது அது that is not a faith principle. புரியுங்களா? அது சும்மா பேசின, விளையாட்டுக்கு பேசின, ஏன்னா அப்படி அவிசுவாசம் பேசுவது என்பது faith கோட்பாடு அல்ல, விசுவாசத்தினுடைய கோட்பாடு அது கிடையாதுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் கோட்பாடு நம்ம என்ன சொன்னாக்க, விசுவாசிக்க வேண்டும், அதை என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அப்ப விசுவாசிக்கவில்லை என்றால் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை நீங்க விசுவாசிக்கவில்லை என்றால் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. மார்க் 11 அதிகாரம் வசனம் 22 23 எடுத்தவங்க, மார்க் 11 அதிகாரம் வசனம் 22 23. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள், எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான், அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்க, இந்த காரியத்தை வேத வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தேவனுடைய விசுவாசம் அல்லது தேவ ரகமான விசுவாசம் என்று புதிதாக அவர்கள் என மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். தேவனுடைய விசுவாசம் என்பதை அதாவது தேவனுடைய விசுவாசம் தேவ ரகமான விசுவாசம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருப்பதை இப்படியாக மொழிபெயர்த்திருக்காங்க புதிய வேத வல்லுநர்கள். ஏனென்றால் அது அந்த இடத்துல இப்படி போட்டோம்னாக்க தேவ ரகமான விசுவாசம், தேவனுடைய விசுவாசம் அப்படி போட்டீங்கன்னாக்க இன்னும் அது கொஞ்சம் அதுக்கு ஒரு வெயிட்டாக ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை என்ன செய்கிறது, அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப தேவனிடத்தில் நம்ம பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட தேவன், விசுவாச தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் எல்லாம் விசுவாசத்தினால் உண்டாக்கப்பட்டது பார்க்கிறோம். உலகத்துல 2 விசுவாசம் இருக்கு. உலக விசுவாசம் ஒன்று இருக்கிறது, பைபிள் சொல்லப்படக்கூடிய வேதாகம் நமக்கு சொல்லக்கூடிய விசுவாசம் இருக்கிறது. புரியுங்களா? உலக பிரகாரமான விசுவாசம் என்பது என்ன, பார்த்த பிறகுதான் விசுவாசிக்கிறது. புரியுங்களா? ஆனால் வேதம் சொல்லக்கூடிய விசுவாசம் அது தேவரகமான விசுவாசம். தேவனுடைய விசுவாசம் என்னென்றால் நான் சொல்லுகின்ற பொழுதே அது நடந்து விட்டது என்று சொல்லி அப்படிப்பட்ட விசுவாசம் தான் தேவரகமான ஒரு விசுவாசம். அதனால்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏன்னா அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் கனி கொடுக்கல, சமைத்து விட்டு சென்றார். ஆனால் சீடர்களை பார்த்து என்ன சொல்றாரு, சீடர்கள் இயேசுவிடத்தில் என்ன சொன்னாங்க, ரபியே நீர் சபித்த மரம் என்ன செய்து விட்டது, பட்டு போய்விட்டது. நன்றாக கவனிக்கிறோம். வாழ்க்கை குறித்து, வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு பாயிண்ட், ஒரு காரியத்தை ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும்
வாழ்க்கையில நீங்க 5 வருஷம் பின்னு போன மாதிரி தான். ஏன்னா நீங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மையாக வர வேண்டும் என்பதற்காக வார்த்தையை பொறுக்கி எடுத்துக் கொண்டு வந்து உன் வாழ்க்கை முன்னுக்கு வர வேண்டும், மேன்மைப்பட வேண்டும் என்று நம்ம அதுக்காக பேசிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி என்றால் அப்ப சீசர்கள் வந்து இயேசுவினிடத்துல சொன்னாங்க, நீர் சபித்த மரம் என்ன செய்து பட்டு போயிற்று என்று அவர் சொல்லி அதை நம்பினாங்க. அப்ப வந்து இயேசு என்ன சொன்னாரு, ஏப்பா நீ பட்டு போன பிறகு பார்த்துதான் அதை விசுவாசம் வைக்கிற, ஆனா நான் அப்படி இல்லை, நான் சொல்லுகின்ற பொழுதே அது பட்டு போச்சு என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நான் பேசினேன் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப இதுதான் வந்து என்னன்னாக்கா தேவ ரகமான விசுவாசம். ஹல்லேலூயா. புரியுங்களா? இதுக்கு பேர் என்னது? தேவ ரகமான தேவனுடைய விசுவாசம் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப விசுவாசம் என்பது நம்முடைய வார்த்தைகளினாலே விசுவாசிக்கிறோம். ஆனா அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவது? நம்முடைய வார்த்தைகளினாலே அந்த விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த நம்முடைய விசுவாசம் என்பது இந்த வார்த்தையை கட்டவிழ்த்து விடுவதன் மூலமாக அந்த விசுவாச காரியங்கள் அது செயல்பட ஆரம்பிக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம இன்றைக்கு வந்திருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளா நாம் நம்முடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், ஏன்னா நான் 1000 பேசுறேன் அதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற வார்த்தை வாயில் வரவே வராது. ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய வார்த்தையில் என்ன உண்டு? அவ்வளவு வல்லமை உண்டு. இன்றைக்கு உலகம் எங்கு செல்கிறோம், உலகம் எங்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், உலகத்துக்கு எங்கு இருக்கக்கூடிய திருச்சபை விசுவாசிகள் அவர்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையில இவ்வளவு வல்லமை உண்டு, அந்த வார்த்தை அற்புதம் செய்யும், அதிசயங்களை செய்யும், கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு என்று எல்லா விசுவாசிகளும் நம்புகிறாங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் எக்கச்சக்கமானவர் அதில் என்ன செய்யறாங்க? நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது என்பதை யாரும் அதிகமாக போதித்தது கிடையாது. மக்கள் யாரும் அதிகமாக விசுவாசித்தது கிடையாது. உங்களுடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு என்று சொல்லி திருச்சபையை போதிக்கப்படாததினாலே, ஒருவேளை நீங்க வேதத்தை ஆழமாக கற்றுக்கொள்ளாததினாலே உங்களுக்கு உங்களுடைய வார்த்தையில் எவ்வளவு வல்லமை உண்டு என்பது தெரியவில்லை. அதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். உங்களுடைய வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை இருக்கிறது எல்லாருக்கும், கிறிஸ்தவ விசுவாசிகள் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய வார்த்தையில் என்ன உண்டு? வல்லமை என்ன வந்து இருக்கு. அந்த வல்லமை எப்படியாக உங்களை ஒரு மேன்மையான வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு செல்கிறது என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால இன்றைக்கு அநேகருக்கு இந்த ஐடியா வருவதில்லை. நம்முடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது என்ற ஐடியா இல்லாதனால தான் அவங்க வார்த்தை எதை வாயை திறந்து எதை என்ன செஞ்சிடறாங்க? பேசி விடுறாங்க. குடும்பத்திலும் சரி, வேலை இடத்திலும் சரி. அப்ப வந்து கடவுளை பாருங்க, ஆண்டவர் வார்த்தை கொண்டு தான் உலகத்தை சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மட்டுமல்ல, தன்னுடைய சாயலாக என்ன செஞ்சாரு? மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். 1:27 பார்க்கிறோம். ஆதியாகமம் 1:27 தம்முடைய சாயலாக மனுஷனை ஆண்டவர் ஏன் சிருஷ்டித்தார் என்றால், பாருங்க 1:27 படிக்க பிறகு ஆதியாகமம் 1:27 பாருங்க, தேவன் அவர் வந்து உலகம் எல்லாவற்றையும் வார்த்தையினால் சிருஷ்டித்தார் என்றால், தேவன் மனிதனை தன்னுடைய சாயலினாலே சிருஷ்டிக்கிறார் என்றால், அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை மனுஷனாக நம்முடைய வார்த்தைக்கு முன்னோண்டு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. புரியுங்களா? பாக்குறோம். இந்த குளோன் கண்டல் உருவாக்குனா அதே மாதிரி உருவாக்குறாங்க, அதே மாதிரி அது ஈன்றது, அதே மாதிரி பால் கொடுக்குது. புரியுங்களா? அப்படியே இருக்குது. அதே போல தேவன் தன்னை போல நம்ம சிருஷ்டித்திருக்கிறார் என்றால், ஏனென்றால் மற்ற சிருஷ்டியெல்லாம் அவரை போல படைக்கவில்லை என்றால், மனுஷனை அங்கே பூமியிலே ஒரு சின்ன ஒரு இடம், வீடு கட்டுவதற்கு முன்பாக ஒரு சோப்லாட் வைக்கிறாங்களா, அது மாதிரி உலகத்துக்கு ஒரு சோப்லாட்டை ஏதேன் தோட்டத்தை வச்சாரு. மீறி இந்த உலகத்தில் இருக்கிற உலகம் முழுவதையும் ஏதேன் தோட்டத்தை போல மாற்ற வேண்டும் என்றால், தன்னை போல அவரை போல படைத்திருக்கிற இந்த மனிதன் சொல்லி சொல்லியே உலகத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவரை போல படைத்து அவருடைய வார்த்தைக்கும் வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அப்ப மனிதன் சிருஷ்டிக்கின்ற போது நாவில் அதிகாரம் உள்ளவனாக கர்த்தரை போல ஆண்டவரை போல சிருஷ்டிக்கப்பட்டான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, மரணமும் ஜீவனும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மை போல தேவன் நம்மை கடவுளை போல உண்டாக்கி இருப்பதனாலே நமக்கு ஒரு பெரிய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்ம அந்த வல்லமையை நம்ம தெரிந்து கொள்ளாதனால தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றி வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறோம். அது எப்படின்னாக்க நம்முடைய நாவிலே அந்த வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் உங்களை அடிக்கடி சொன்னேன், வந்து ஒரு கணவன் மனைவி தான் வந்து மனுஷன் சொன்னாங்க,
மனசையும் வாயை குறிக்கிறதா மனுஷன். ஏன்னா கணவன் சண்டை போடுறாங்க, அவங்க மனைவி என்ன சொல்றாங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஆயனா அதே உருவம் தான் இருக்கு. ஏன்னா 80 கிலோ 70 கிலோ இருக்கிறாரு, அதே இருக்கு மனது, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் அவருடைய மனதும் வாயும் தான் மனுஷனை குறிக்கிறது. மனசு சரியில்லை, வாய் சரியில்லை, அதை கண்டமானியை பேசிட்டாரு. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வாயில் என்ன இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை என்ன வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் என்பது ஒரு வேலைக்காரனை போல. புரியுங்களா? வேலைக்காரன் இருக்கிறாரு, வீட்டுல வேலைக்கு வைக்கிறீங்க, அப்புறம் அவன் வேலைக்காரன் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கிறீங்க. நீங்க என்ன ஒண்ணு வந்து நீங்கள் சிரிச்சுட்டே இருக்கீங்கன்னா ஏதாவது செய்யணும்னா நீங்க என்ன செய்யணும், அவருக்கு பேசணும். பேசினா தான் அவர் என்ன செய்வாரு, இதெல்லாம் செய்யணும். முதல் நாள் கூட்டு வந்து ஏன்னா இப்படி என்ன செய்யணும், அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் செய்வாங்க. சொல்லணும். சொன்னா வேலைக்காரனுக்கு என்ன செய்யறோம், நம்ம சொல்லுகிறோம். சொன்னா தான் என்ன செய்வாங்க, வேலையை செய்வாங்க. புதுதா ஒரு வேலை கம்பெனிக்கு போயிருக்கிறீங்க, ஒண்ணுமே சொல்லல, முதலாளி எது நீங்க செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. விசுவாசம் என்பது அது வேலைக்காரனை போல இருக்கிறது. புரியுங்களா? அந்த விசுவாசம் என்ற அந்த வேலைக்காரன் அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது விசுவாசம் என்ன செய்கிறது, கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா.